மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ள கல்வி நிதியை வழங்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் தமிழக அரசு வழக்கு தொடர்ந்துள்ளது. புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தாததால் நிதியை நிறுத்தி வைப்பது ஏற்புடையதல்ல. சமக்ரா திட்டத்துக்கான நிதியை 6% வட்டியுடன் 2291 கோடி ரூபாய் வழங்க உத்தரவிட வேண்டும் என மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த தடையில்லை என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விரைந்து விசாரணைக்கு பட்டியலிடும்படி சுப்ரீம் கோர்ட் பதிவாளரிடம் தமிழக அரசு தரப்பில் முறையிடப்பட்டது. இதையடுத்து இந்த மனு வரும் 22ஆம் தேதி விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளையும் 8 மண்டலங்களாக திமுக பிரித்துள்ளது. ஏற்கனவே 7 மண்டலங்களுக்கு பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். இப்போது கடலூர், விழுப்புரம், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் அடங்கிய 8வது மண்டல பொறுப்பாளராக அமைச்சர் பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட்டுள்ளார். முதலில் நியமிக்கப்பட்ட 7 மண்டல பொறுப்பாளர்களில் வன்னியர் ஒருவர் கூட இல்லை என்ற அதிருப்தி வன்னியர் மத்தியில் ஏற்பட்டது. இதனால் வன்னியர் சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் தரும் வகையில் அமைச்சர் பன்னீர்செல்வம் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் என திமுக நிர்வாகிகள் கூறினர். தமிழகத்தில் சிறுபான்மையினர் ஓட்டுகள் மொத்தமாக திமுக அணிக்கு கிடைத்து வந்தன. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி, தவேக என அந்த ஓட்டுகள் சிதறும் நிலை ஏற்படும் வாய்ப்புள்ளது. எனவே பாஜகவுடன் கூட்டணி அமைத்துள்ள பழனிசாமி ஒட்டுமொத்த இந்துக்களின் ஓட்டுகளை வளைக்க ஆன்மீகத்தை வைத்து வியூகம் வகுத்துள்ளதாக அதிமுகவினர் கூறியுள்ளனர். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2022ஆம் ஆண்டு புதிய மதுபான கொள்கையை மாநில அரசு அமல்படுத்தியது. இதில் முறைகேடு நடந்ததாக எழுந்த புகாரின் பேரில் அப்போது கலால்துறை செயலராக இருந்த VK சௌபே உள்பட பலர் மீது போலீசார் வழக்கு பதிந்தனர். இந்நிலையில் தற்போது பஞ்சாயத்து ராஜ் துறையின் முதன்மை செயலராக உள்ள VK சௌபேவை ஊழல் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கைது செய்தனர். முன்னாள் பிரதமர் ராஜீவின் 34வது நினைவு தினத்தை முன்னிட்டு டெல்லி வீர் பூமியில் உள்ள ராஜீவ் நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ஆகியோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். மத்திய அமைச்சர் ஜெய்சங்கரை சந்தித்தது தொடர்பாக நெதர்லாந்து பிரதமர் டிக் ஸ்கூப் அறிக்கை வெளியிட்டுள்ளார். பெஹல்காமில் நடந்த கொடூர தாக்குதலுக்கு பின் பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் போராட்டத்துக்கு எங்கள் ஆதரவை தெரிவித்தேன். இந்தியா, நெதர்லாந்து இடையே பல்வேறு துறைகளில் நீண்டகால ஒத்துழைப்பு குறித்து ஜெய்சங்கருடன் விரிவாக விவாதித்தேன் என தெரிவித்துள்ளார். நெதர்லாந்து சென்ற மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு பிரதமர் டிக் ஸ்கூப்பை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு குறித்து கருத்து தெரிவித்துள்ள ஜெய்சங்கர், பயங்கரவாதத்துக்கு எதிரான நெதர்லாந்தின் உறுதியான நிலைப்பாட்டுக்காக ஸ்கூப்புக்கு நன்றி தெரிவித்தேன். இந்தியா நெதர்லாந்து நல்லுறவை புதிய உயரத்திற்கு எடுத்து செல்வதற்கான அவரது அர்ப்பணிப்பை பாராட்டுகிறேன் என கூறியுள்ளார். ஆபரேஷன் சிந்தூர் மற்றும் பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவை உலகிற்கு அம்பலப்படுத்த காங்கிரஸ் MP சசி தரூர், திமுக MP கனிமொழி உள்ளிட்ட 7 MPக்கள் தலைமையில் அனைத்து கட்சி MPக்கள் அடங்கிய குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த குழுவினரை சந்தித்த மத்திய அரசு அதிகாரிகள் பாகிஸ்தானின் நேரடி மற்றும் மறைமுக பயங்கரவாத ஆதரவுக்கு உரிய ஆதாரங்கள், ஆவணங்களை வழங்கினர். மத்திய கிழக்கு அரபிக்கடலில் நிலவி வரும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 12 மணி நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கனமழை காரணமாக கர்நாடகாவின் 3 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. குடகு, சிக்கமகளூரு, உத்தர கன்னடா மாவட்டங்களுக்கு 2 நாட்களுக்கு வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட் விடுத்துள்ளது. இறந்து போன அடையாளம் தெரியாத நபரின் கைரேகையை ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு பரிசோதிக்க இயலாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆதார் ஆணையம் கூறியுள்ளது. உச்சநீதிமன்றம் அல்லது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் கூட தனிநபரின் கருத்தை கேட்டறிந்த பின்னரே அவர் தொடர்பான தகவல்களை பகிர முடியும் என விளக்கமளித்துள்ளது. சிங்கப்பூர், தாய்லாந்தை தொடர்ந்து இந்தியாவிலும் கோவிட் தொற்று பரவியிருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்நிலையில் மும்பையில் கோவிட் தொற்றுக்கு 2 பேர் பலியாகியுள்ளதாக மகாராஷ்டிரா சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. மத்திய பிரதேச மாநில பகுதியில் இன்று அதிகாலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 2.8 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை அதிரடியாக உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் சவரனுக்கு 1760 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 71,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் 8,930 ரூபாய். வெள்ளி விலையும் உயர்ந்துள்ளது. கிராமுக்கு 3 ரூபாய் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 111 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்க நகைகளை அடமானம் வைத்து கடன் வாங்குவதற்கு 9 வழிகாட்டு வரைவு விதிகளை ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ளது. நகைக்கடன் வாங்கும் வாடிக்கையாளர் அடமானம் வைக்கும் நகை தனக்குத்தான் சொந்தம் என்பதற்கான ஆவணம் சமர்ப்பிப்பது கட்டாயம் என்பது உட்பட
கடுமையான விதிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. இந்த கட்டுப்பாடு மக்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் வேடாங்குளம் பகுதியில் கஞ்சா போதையில் சிலர் தகராறில் ஈடுபட்டனர். அவர்களை அப்பகுதி மக்கள் தட்டி கேட்டனர். ஆத்திரமடைந்த போதை கும்பல் தட்சிணாமூர்த்தி என்ற 29 வயது இளைஞரை படுகொலை செய்தது. இதற்கு நீதி கேட்டு இளைஞரின் சடலத்துடன் அப்பகுதி மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். தமிழக கர்நாடக காவிரி கரையோர பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாகவும் கர்நாடக அணைகளிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் காரணமாகவும் ஒகேனக்கல் காவிரி ஆற்றிற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று 8000 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 14000 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் உள்ள ஐந்தருவி, சினியருவி, மெயின் அருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கள்ளக்குறிச்சி, தச்சூர், இந்திலி, மாடூர், வீரசோழபுரம், அரியபெருமானூர், குதிரை சந்தல், நல்லத்தூர் பகுதிகளில் அரை மணி நேரம் விடாமல் கனமழை பெய்தது. இதனால் தியாகதுருகம் சாலையில் மழைநீருடன் கழிவுநீர் கலந்து சாலையில் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 2 லட்சம் ஏக்கர் மதிப்பிலான கோவில் நிலத்தை மீட்கும் பணியை அமைச்சர் சேகர் பாபு துவக்கி வைத்தார். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் பெய்த கனமழையால் ஒகேனக்கல் மீன் மார்க்கெட் பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. சுமார் 20 மணி நேரத்திற்கு மேலாக மின்வெட்டு நீடித்ததால் குழந்தைகள், வயதானவர்கள் என அனைவரும் சிரமத்திற்கு உள்ளாக்கினர். தகவலறிந்த மின் ஊழியர்கள் பல மணி நேரம் போராடி மின்வெட்டை சரி செய்தனர். லஷ்கர் பயங்கரவாத இயக்கத்தை நிறுவிய 17 பேரில் அமீர் ஹம்சாவும் ஒருவர். பல்வேறு பயங்கரவாத தாக்குதல் சம்பவங்களில் மூளையாக செயல்பட்டவன். லாகூரில் உள்ள தனது வீட்டிலிருந்து குண்டு காயத்துடன் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவனுக்கு பாகிஸ்தான் ராணுவ உளவு அமைப்பான ISI பாதுகாப்புடன் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவில் இதுவரை 50,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலியான நிலையில் குழந்தைகள், கர்ப்பிணிகள் உட்பட 20 லட்சம் பேர் பசி பட்டினியால் தவிப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. காசா மீதான தாக்குதலுக்கு எதிராக பிற நாடுகளில் இருந்து வரும் புற அழுத்தத்திற்கு தங்கள் நாடு ஒருபோதும் அடிபணியாது என இஸ்ரேல் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தாக்குதலால் காசாவில் இதுவரை 50,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலியான நிலையில் குழந்தைகள், கர்ப்பிணிகள் உட்பட 20 லட்சம் பேர் பசி பட்டினியால் தவிப்பதாக ஐநா தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் தொடரில் சென்னை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ராஜஸ்தான் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஆட்டம் முடிந்த பின் ஒவ்வொரு வீரரும் சக வீரர்களுடன் கைகுலுக்கி சென்றனர். அப்போது சென்னை கேப்டன் தோனியை ராஜஸ்தான் இளம் வீரர் வைபவ் சூரியவன்ஷி காலை தொட்டு வணங்கினார். சற்று திகைத்த தோனி சூரியவன்ஷிக்கு கை கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இது தொடர்பான வீடியோ காட்சிகள் சோசியல் மீடியாக்களில் பரவி வருகிறது.